கர்த்தர் ஒரு நாளும் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. அவர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார் தேவனார்களே. God knows the end from the beginning. ஆம், உங்களுடைய முடிவை அவருக்கு ஆரம்பத்திலே அவர் தெரியும். பேழைக்குள்ள நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த பேழைக்குள்ள அனுப்பும் போதும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனால் கர்த்தர் நோவாவையும் அவங்க குடும்பத்தையும் மறக்கவே இல்லை. God not only remember Noah and his family but also he remembers the animals and birds in the ark. எனக்கு பிளானே தெரியலையே பிரதர், என் ஃபியூச்சர் பிளான் தெரியலையே, எனக்கு என்ன ப்ராஜெக்ட்ஸ் தேவன் வச்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? When you walk with God, God tells his plan and gives the project, my friend. ஒரு கடினமான சிச்சுவேஷனில், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிற சிச்சுவேஷன், ஒரு மோசமான சிச்சுவேஷனில் நாம் எப்படி நீடிய பொறுமையோடு நம்ம இருக்கிறோம். There is no record that God spoke to them after shut the door. But remember, my friend, God is still on the throne and he remembers his own. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் வார்த்தையோட தினம் என்ற நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். ஆபகுக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பாருங்க, இந்த வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட என்னோடும் பேச போறாரு. நல்லா கவனிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. See, the verse says that appointed time. தேவன் வைத்திருக்கிற அந்த பெர்ஃபெக்ட் டைம்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு நாம ஒரு டைம் வச்சிருக்கிறோம், ஒரு ஃபிக்ஸட் டைம்ல இந்த டைம்ல எனக்கு இது நடக்கணும் பிரதர், இந்த டைம்ல எனக்கு கல்யாணம் நடக்கணும், இந்த டைம்ல எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த டைம்ல எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம்ல. நாட் பை அவர் டைம், மை ஃப்ரெண்ட். ஆண்டவர் என்ன டைம் அப்பாயிண்டட் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரோ அந்த டைம்ல நடக்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, இன்னைக்கு லாசரஸுடைய வாழ்க்கையில அவர் உயிரோடு இருக்க போதும் தேவன் வந்திருந்தா அதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய டைம் பாருங்க, அவருடைய பெர்ஃபெக்ட் டைம் பாருங்களேன். அவர் இறந்து 4 நாள் கழித்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. அதனால தான் பாருங்க, இன்ன வரைக்கும் நாம இயேசுவையும் பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த அற்புதங்களையும் அந்த லாசரஸையும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவருடைய அந்த ஃபிக்ஸட் டைம்ல, அந்த அப்பாயின்மெண்ட் டைம்ல நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்க போதும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் பிரியமானவர்களே. அடுத்ததாக இங்க போட்டிருக்குது பாருங்க, முடிவிலே அது விளங்கும். ஸ்பீக் அட் தி எண்ட். ஒரு சொல் உண்டு அப்படிதானே, முடிவு நலமானால் முழுவதுமே நலம். எல்லாருக்குமே பாருங்க, ஆரம்பம் ரொம்ப நலமா இருக்கும், ஆனா முடிவு அந்த அளவுக்கு நலமா இருக்காது. ஒரு கல்யாண வீட்டில் ஆரம்பம் ரொம்ப நலமா இருக்கும், ஆனா சில வருடங்கள் கழிச்ச பிறகு அந்த முடிவு நலமா இருக்கிறது. ஒரு வேலைக்கு நம்ம போறோம், ஆரம்பம் ரொம்ப நலமா இருக்கும், ஆனா போக போக தான் தெரியும் அதுல இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தெரியும். ஆனா வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, முடிவிலே அது விளங்கும். கர்த்தருடைய பிள்ளைங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆரம்பம் ஒரு வேளை கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், ஆனா முடிவு என்னைக்குமே நலமாக தான் இருக்கும் பிரியமானவர்களே. மூன்றாவதாக, அது பொய் சொல்லாது. கர்த்தர் உங்களுக்கு நிறைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இது உண்மையிலே நிறைவேறுமா அப்படின்ட்டு. மனுஷன் தான் பொய் சொல்லுவான், கர்த்தர் நிச்சயமா பொய் சொல்ல மாட்டாரு. அவர் பொய் சொல்ல அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்துல, போன வருஷத்துல என்னென்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள்லாம் தேவன் கொடுத்தாரோ அதெல்லாம் நீங்க கன்ஃபஸ் பண்ணிட்டே இருங்க. அது கர்த்தர் இடத்துல அது வருகிறது என்றால் அது நிச்சயமாகவே பொய் அல்ல, அது ஒரு உண்மைதான். அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. See, wait for it. நீ காத்திரு, surely அது நடக்கும், அது டிலே ஆகாது. திருவிழியத்தில் இப்படி போட்டுருக்குது பாருங்க, முடிவை நோக்கி விரைந்து, அது காலம் தாழ்த்தாது, முடிவை நோக்கி விரைந்து. நீங்க ஒரு சில காரியத்துக்காக, அந்த முடிவுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, அது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஐயோ இத்தனை வருடம் போயிடுச்சே, இத்தனை மாசம் போயிடுச்சே, இது நல்லபடியாக நடக்குமா? ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தர் வார்த்தை கொடுத்தார் என்றால் அது முடிவை நோக்கி விரைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பைபிள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நபரை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 7:1 கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்க, the Lord sees. ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நோவா காலத்தில் எல்லாரும் துன்மார்க்கமாய் நடக்கும்போது ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். பாருங்க, அதுக்கு முன்பாக நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிறார். பாருங்க, ஆதியாகமம் 6:17 18 வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன்,
பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பாருங்க, தேவன் ஆண்டவருக்கு ஒரு பிளானை ரிவீல் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன், இந்த பேழைக்குள்ள போன அந்த பூமியை அழிக்க போறேன். Why Lord spoke to Noah like this? ஏன்னா நோவா கர்த்தரோடு நடந்தான். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா walked with God. When you walk with God, the God reveals his plan. ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு பிளானே இல்லையே, அடுத்து நான் இந்த மாதிரி பிஇ மெக்கானிக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ப்ரொடக்ஷனில் போகணுமா, நான் மேனுஃபேக்சரிங்கில் போகணுமா, நான் குவாலிட்டியில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப் எல்லாமே நிறைய ப்ராபபிலிட்டிஸாக தான் இருக்குது, அப்படி தானே? அப்போது இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்க போதும் நாம் தேவனோடு நம்ம நடக்கும் பட்சத்தில் ஆண்டவர் தன்னுடைய பிளான்ஸை சொல்லுவார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நம் தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. பாருங்க, நோவா தேவனோடு நடக்க போதும் God speaks. முதலாவது ஆண்டவர் பேசுகிறார். He tells his plan, he gives project, he makes Noah and family busy. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டதை எல்லாம் செய்தான். பாருங்க, நோவா ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் அவன் செய்தான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படி ஒபே பண்ணி செய்ய போதும் ஆசீர்வாதம் என்ன? இந்த உலகமே அழிந்து போயிடுச்சு, ஆனால் நோவா பிள்ளைங்களும் மாத்திரம் அழியவே இல்லை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, நோவா அந்த பேழையை கெட்டுகிறார். அவர் பேழையை மாத்திரம் தான் கெட்டுகிறார், ஆனால் ஆண்டவர் அனிமல்ஸையும் பேட்ஸையும் கொண்டு வரார். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. அதை மாத்திரம் செய்ய போதும் உங்களால் முடியாத காரியத்தை தேவன் செய்கிறார். பாருங்க, இன்னைக்கு இந்த லாசரஸ் கல்லறைக்கு முன்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கல்லை எடுத்து நீ புரட்டி போடு அப்படின்ட்டு. ஆனால் அதை கீழ்ப்படிகிறாங்க. கீழ்ப்படிந்த உடனே உள்ளுக்கு இருக்கிற அந்த மரித்த பிரேதத்தை தேவன் எழுப்புகிறார். பாருங்கள், அதே போல தான் பிரியமான இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சொல்கிறாரோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீ ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்ணு, நீ டெய்லி ஜோம் பண்ணு, நீ தேசத்துக்காக நீ ஜோம் பண்ணு, நீ ஆராதனை செய், இந்த மாதிரி ஒரு ஃபெல்லோஷிப்போடு நீ நல்லா ஜோம் பண்ணு அப்படின்னு சில காரியங்கள் செய்ய போதும். அதுக்கு நம்ம ஒபே பண்ண போதும் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை நம்ம மூலமாக அவர் செய்வார். செங்கல் முன்பாக அந்த மோசே அந்த டீம்லாம் வரப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் கோலை எடுத்து நீ செங்கல்ல அடி. நம்மளால் எது முடியுமோ அதாங்க ஆண்டவர் செய்ய சொல்லுவார். நம்மளால் எது முடியாதோ அது கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுகள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாருங்க, இந்த மழை இதெல்லாம் பெய்ய போது நோவாவுக்கு 600 வயசாகுது. அடுத்த வசனம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். See, the Lord shut the door and make it safe. அதுக்கப்புறம் ரெக்கார்டு இல்லைங்க. பல மாதங்களாக அந்த பேழைக்குள்ளே இருக்கிற அந்த நோவாவுக்கு ஆண்டவர் பேசினார் என்ற ரெக்கார்டு கிடையாது. ஆனால் தேவன் மேலே வைத்திருக்க அந்த விசுவாசம் தான். தாமதித்தாலும் என் தேவன் என்னை பாதுகாப்பார், என் தேவன் என்னை நிச்சயமாக உயிரோட வைப்பார், அந்த ஒரு நம்பிக்கை இந்த நோவாவுக்கு இருக்குது. பிரியமானவர்களே, நோவா என்றால் ரெஸ்ட் என்ற அர்த்தம், ஒரு கம்ஃபர்ட், அந்த இளைப்பாறுதல் என்ற அர்த்தம். எப்படி அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது? அவன் தேவனோடு நடந்தான், தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவன் ஃபாலோ பண்ணான், தேவன் அவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை அவன் நம்பினான். பாருங்க, அதனால அவனுக்கு வாழ்க்கையில் பயமே இல்லை. 40 நாள் மழை பெய்தது. 40 நாள் மட்டும்தான் மழை பெஞ்சிச்சா, இந்த உலகம் ஃபுல்லாமே தண்ணீரால் நிரம்பினது. கீழே இந்த ஊற்றுக்கள்லாம் திறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 150 நாட்கள் இந்த வாட்டர் இந்த பூமியில் இருந்துச்சுன்னு வசனம் சொல்லிக்கிறது. 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் தெளிவாக போட்டிருக்கிறது. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், இந்த ஆடு மாடு இந்த யானை சிங்கம் அதோட நம்ம அந்த பேழையில் இருக்க முடியுமா? எவ்வளோ ஒரு இன்கன்வீனியன்ட் பிளேஸ். ஒரு 40 நாள் இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு சாதனை தான். ஆனால் இங்கே ஒரு 3-4 மாதம் 5 மாதம் 6 மாதம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் பேசவே இல்லை. வசனம் சங்கீதம் 31:15 போட்டிருக்குது, மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்.
என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது பிரியமானவர்களே. ஒருவேளை இன்னைக்கு மகனே உன் வாழ்க்கையில் சில காரியம் தாமதித்து கொண்டிருந்தா நீ தேவன் மேலே ஒரு நம்பிக்கையாயிரு. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, நிச்சயமாகவே முடிவு வரும், என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த நோவாவும் அப்படி தானே. சரி, நோவா தேவனோடு நடந்தானா பாருங்க. நோவா மனைவியும் நோவா பிள்ளைங்களும் ஒரு வார்த்தை கூட பேசலை, தேவனுடைய அந்த பெர்ஃபெக்ட் டைம்காக காத்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஹவு பேஷன்ஸ் தே ஆர். வெரி இன்கன்வீனியன்ட் பிளேஸ். இந்த உலகத்திலே ஒரே சேஃபான பிளேஸ் பார்த்தீங்கன்னா நோவாஸ் ஆர்க்கு தான், அந்த பேலை தான். அதில் இருக்கிறாங்க, ஒரு ஃபியர் இல்லை, அவங்க பயப்படல, அவங்க தேவன் மேலே ஒரு அவிசுவாசமான வார்த்தைகள் வைக்கல, அவங்க சந்தேகப்படலை. என்ன ஒரு விசுவாசமான இந்த குடும்பம், இந்த நோவாவின் குடும்பம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 17 நாட்கள் அந்த நோவாவும் நோவா குடும்பமும் அந்த சகல மிருகங்களும் பறவைகளும் அந்த பேலைக்குள்ள இருந்துச்சுங்க. பாருங்க, 1 year and 17 days. அவ்வளவு நாட்களும் ஆண்டவர் பேசவே இல்லை. நடுவில் அவர் புறா விடுறாரு, அவர் காக்கா விடுறாரு. அந்த புறா விட போதும் பார்த்தீங்கன்னா பூமி காய்ந்து போயிருக்குது. ஒரு சேஃபஸ்ட் லேண்டு, நம்ம இறங்கிடலான்னு ஒருவேளை நோவா நினைச்சிருக்கலாம். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற வரைக்கும் நோவா கீழ்ப்படிந்து அவர் சொன்னால் நம்ம வெளியே போவோம். இன்னைக்கு நம்ம சில சூழ்நிலைகள் பார்க்க போது இந்த சூழ்நிலை நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, ஒருவேளை இது காட் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்குறோம். ஆனால் பாருங்க, நோவா இறங்கவே இல்லை. நோவா வெயிட்டட் ஃபார் காட்ஸ் ரிப்ளை. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய டஃபஸ்ட் டைமில் நாம் எப்படி நீடிய பொறுமையாக இருக்கிறோமா? ஒருவேளை ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஏன் நான் கர்த்தரை தொழுது கொண்டு தானே இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை? உண்மையிலே கர்த்தர் இருக்கிறாரா? நான் கரெக்டாக தானே என் வாழ்க்கையில் இருக்கிறேன்? எவ்வளோ கேள்விகள் நம்ம கேட்குறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த விசுவாசத்தில் பெயர் கொண்ட இந்த நோவா ஒரு வார்த்தை கூட கேட்கல பிரியமானவர்களே. அதனால ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நோவாவையும் அவனோடே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. பாருங்க, ஆண்டவர் நோவாவை மாத்திரம் அவர் ரிமெம்பர் பண்ணல, நோவாவின் பேழையில இருக்கிற அந்த அனிமல்ஸையும் அந்த மிருகங்களையும் அந்த பறவைகளையும் அவர் நினைவு கூர்ந்தான் இருக்குது. See how mercy God is and God was and God will. ஆண்டவர் எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். See my friend, God is still on the throne and he remembers us. அவர் நம்மளை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு ஜனங்கள் மறக்கலாம், ஆண்டவர் அவர் மறக்கிற தேவனே அல்ல. இதில் வசனம் சொல்கிறது பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு காற்றை அனுப்பி அந்த வாட்டர் எல்லாத்தையும் அவர் எவாபரேட் பண்றார். பாருங்க எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு. See, God remember Abraham and rescue Lot. See, God remember Hannah and Rachel. ஆண்டவர் நம்மளை அவர் நினைத்திருக்கிறார், நம்மளை உள்ளங்கையில் அவர் வரைந்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆண்டவர் ரிமெம்பர் பண்ணதுனால தான் நிறைய காலங்களில் பாபிலோன் தேசத்தில் அசிரிய தேசத்தில் அடிமைப்பட்டு இந்த இஸ்ரவேலரை அவர் நினைவு கூர்ந்தபடியினால் அவர் விடுதலை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உன்னை மறக்கலை. நீ தாமதித்தால் நீ காத்திரு. யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட் பிகாஸ் God is still on the throne and he rule over us. அவர் நம்மளை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்தவித சூழ்நிலையும் அவர் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. அவர் ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார், அன்னாளை நினைவு கூர்ந்தார், இஸ்ரவேலர்களை நினைவு கூர்ந்தார், நோவாவை நினைவு கூர்ந்தார். அவர் எப்படி அவர்களை நினைவு கூர்ந்தாரோ அதே போல தான் உன்னையும் என்னையும் அவர் நினைவு கூறுகிறார். ஒருவேளை இன்னைக்கு போகிற பாதை கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட் ஜோனாக இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கலாம். அந்த நிலைமையிலையும் தேவன் என்னை நிச்சயமாக விடுதலை அளிப்பார். தேவன் என்னை நிச்சயமாக என்னை ரிமெம்பர் பண்ணுவார், என்னை ஞாபகம் வைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்தும் தீங்கான காரியத்திலிருந்து விலக்கி அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். I hope this video will be very blessed for you, and if so, please then share this video to your friends and relatives and let them also be blessed, my friend. God bless you. Bye.